ஆக்சுவலி வந்து அதில் 2 விதைகள் இருக்குமா, 2 விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கணும். ஒன்று, கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீர்வரிசையாக கல்யாணம் ஆன அன்றைக்கே சீர்வரிசை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் சில பொருள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் போக்குவரத்து இருக்கும்போது சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீர்தானமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் செய்கிற தப்பு பார்த்தீங்கன்னா இப்பயும் அந்த தப்பு செய்கிறாங்க. இரும்புன்னு சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து தாய் வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஆனால் இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுறோன்னா, இல்லாத ஒரு பட்சத்தில் வந்து ஒரு கோத்ரெஜ் பீடு இந்த மாதிரி இரும்பு பீடு சம்மந்தப்பட்டது, தகடு சம்மந்தப்பட்டதாக வாங்கி கொடுக்குறாங்க. அந்த தப்பு முதல்ல செய்யக்கூடாது. முன்னு மரபீரோ வாங்கி கொடுத்துடணும். இல்லையா அவங்ககிட்ட முடிஞ்ச காசு கொடுத்துட மேற்கொண்டு அவங்க போட்டு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் 4 பொருள் முக்கியமாக சொல்லப்போனால் கத்தின்ற ஒரு விஷயம், இந்த அருவமனைன்ற ஒரு விஷயம், கத்திரிக்கோள் வெட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது 3மே வந்து பார்த்திங்கன்னா அபாயத்தை தான் குறிக்கும். நல்ல நல்ல விஷயத்த பண்ணுதுன்னா அதை வச்சுட்டு கெட்ட விஷயமும் செய்யலாம். ஸோ இரும்புன்ற சம்மந்தம் ஒன்று கத்தி, ஒன்று அருவமனை, 2 கத்திரிக்கோள், 3 4வது பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்டு இந்த பீரோவோ இல்லை கட்லோ எதுவாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடாது.